the change generation. We are the change generation. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்களை ஜாஷ்வா டிவி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தருணத்தை தந்ததற்கும் தேவாதி தேவனுக்கும் ஜாஷ்வா டிவி நிறுவனத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்போது 4வது வாரத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் தாமே கிருபை பாராட்டுகிறாராக. ஆமென். இப்போ நாம் இந்த மகிமையின் மன்னா ஊழியத்தின் வாயிலாக நாம் விசேஷித்தவர்கள் என்ற தலைப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் அதாவது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். அது என்ன, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி நம்ம இது பண்ண போகிறோம். சரியா? ஐஸ்வர்யவான் லாசரு ஸ்டோரி. சரி, இப்போது நாம் ஆண்டவரிடத்தில் கடந்து போகணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த வேத வசனம் நம்மளுக்குள்ளாக இருதயத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சற்று தலைகளை தாட்டி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம். எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல என்ன செய்யுங்க, முழங்கால் போட்டு கண்ணை மூடி கையை கூப்பி ஆண்டவர் இடத்துல உங்களோட மனசை செலுத்தி ஒரு முகமாக என்ன செய்யுங்க, ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுங்க. அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம்ப்பா. இந்த செய்தி இழையானது ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கான கிருபையை கொடுங்க ராஜா. எங்களோடு இடைப்படுங்கப்பா ஆண்டவரே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களே சுவாமி, அந்த ஜீவனை ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கான கிருபையை தாங்க. எங்களுக்கு ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கான கிருபையை தாங்க அப்பா. பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா, அந்த தேவ செய்தியானது ஆண்டவரே அவர்களுக்கு ஆன்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அவர்கள் அதை போல் ஆண்டவரே நடந்து கொள்ளத்தக்கான கிருபையை தாங்க ராஜா. தேவைகளெல்லாம் சந்தித்து வழிநடத்துக்காங்க ராஜா. ஆண்டவரே நீர்தமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நன்றி தகப்பனே. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ பாருங்கள், இதில் லூக்கா அதே தான் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? லூக்கா 16ஆம் அதிகாரம் 19லேருந்து 31 வசனங்கள். இப்போ பாருங்கள், இதில் ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போன வாரம் சொன்னது போல் இப்போவும் ஐஸ்வர்யவான் கதை தான் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. ஐஸ்வர்யன் மாதிரி தான் அவன் என்ன செய்தான் அப்படின்னா, அந்த 19வது வசனத்தில் சொல்லியிருக்கு, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்புறம் 20 பாருங்கள், லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே இருந்தான். சரியா? இப்போது அந்த ஐஸ்வர்யவான் செய்தானா, ரத்தாம்பரம் விலையேற பெற்ற உடைகள் எல்லாம் அணிந்து என்ன சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு சாப்பாட்டு வேலைக்கு, அப்போ ஐஸ்வர்யவான்னா ஒரு பணக்காரன், ஒரு கோடீஸ்வரனை பார்த்தோன்னா அவனுக்கு வேலை செய்வதுக்கு நிறைய ஆட்கள் இருப்பாங்க, அப்படி தானே? அவனுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு ஆள், அப்புறம் வீடு எல்லாம் க்ளீன் பண்ண ஒரு ஆள், பணிவிடை செய்வதுக்கு, அவங்களுக்கு காரில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒருத்தங்க, அதுக்கப்புறம் அவங்களோட எல்லா வேலைக்கும் ஆட்களை வைத்திருப்பாங்க. சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்கு. அப்போ அதில் அனைத்திற்கும் வேலை இருக்கும். ஆனால் அதே அவனுடைய வாசலிலே லாசருன்னு பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் வாழ்ந்து கொண்டிருந்தான். பாருங்கள், அந்த தரித்திரன்னா எப்படி இருப்பான்? அவனும் இதே மாதிரி பணக்காரர் மாதிரி இருப்பானா? இல்லவே இல்லை. அவன் என்ன செய்வான், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நாய்கள் சில இடத்துல என்ன செய்யும், படுத்து உறங்கிட்டு தூங்கும். அந்த மாதிரி இவன் என்ன செய்கிறான், படுக்கிறதுக்கு இடம் இல்லை, இருக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் அப்போ படுக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை. அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டிலே வாசல் அருகே இந்த வாசல் அருகே என்ன இருக்கும், செருப்பு போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும், வாசல் அருகே நாய் இருக்கும், அப்படி தானே? ஆனால் இவனும் அதை போல் என்ன செய்தான், லாசருங்கிறவன் அதில் அந்த வாசல் அருகே இருந்தான். அவனுடைய பருக்களெல்லாம் என்ன செய்ததான், நாய்கள் அவனுடைய பருக்கள்லாம் நக்கிட்டான். அப்போ எப்படி நாய்களோடு அவனும் என்ன செய்திருப்பான், படுத்து கொண்டிருப்பான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சற்று சிந்தித்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட
லாசரு தான் எப்படி கனம் பெற்றான் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு நாள் என்ன செய்துட்டாங்க, 2 பேரும் என்ன செய்துட்டக்கூடிய சூழ்நிலை, மரிக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போது அந்த ஐஸ்வர்யவான் மரிச்சாச்சு, லாசரும் மரிச்சாச்சு. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்டவர் இடத்துல எடுத்துக்கொண்டு போயாச்சு. அதில் ஐஸ்வர்யான் வந்து வாழ்ந்த காலத்திலே என்ன செய்யலை, யாருக்கும் உதவி பண்ணலை. அதே மாதிரி எந்த ஒரு பொருட்களையும் யாருக்கும் கொடுக்கல, எந்த ஒரு விதமான உதவிகளும் இல்லை, சாப்பாடு கொடுக்கல, யாருக்கும் எந்த உதவியும் செய்யலை. ஆனால் அவனுடைய செய்கைகளின் பலன் என்னாச்சுது, கடைசியில் பாதாளத்துக்கு போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று. இந்த லாசரு என்ன செய்தான், அந்த ஐஸ்வர்யானுடைய வாசல் அருகே இருந்த அவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நாய்களோட நாயாக அவனும் என்ன செய்தான், அந்த இடத்துல இருந்ததுனால என்ன செய்தான், அவன் ரொம்ப என்ன செய்தான், ஏழ்மை கோலத்திலிருந்து அவன் என்ன செய்தான், கடைசியில் ஆண்டவரிடத்தில் அவனுடைய இறப்பின் போது என்ன செய்த, ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்ட நேரத்தில் எங்கே போனால் ஆண்டவருடைய மடியில், அதாவது ஆபிரகாம் அப்படிங்கிற அவருடைய மடியில் போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு. இதுக்கெல்லாம் காரணம் எப்படி அப்படின்னா அவர்களுடைய ஆத்துமாக்கள், அவர்களுடைய மனதில் நாம் என்ன நினைக்கிறோம் என்பது தான். அதே மாதிரி என்னது, மனுஷன் வந்து முகத்தை தான் பார்ப்பான், ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், கர்த்தரோ மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். நாம் வந்து முகத்தினால என்னதுனாலும் மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கு ஒவ்வொரு முக சாயலிலும் வைத்து நமக்குரிய வேதனைகளும் சரி வெளிக்காட்ட முடியாமல் இல்லை, சிரிப்போ சந்தோஷமோ எதாக இருந்தாலும் மனுஷன் நம்ம முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருவான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், தன்னுடைய இருதயத்தை மாத்திரம்தான் பார்க்குறார். அப்போ அந்த லாசருடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்திருக்கிறது. அந்த ஐஸ்வர்யவானுடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருந்திருக்கிறது. அதனால தான் அவன் இறந்த பிறகு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, பாதாளத்துக்கு நேராக கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. லாசர் என்ன செய்தா, அந்த ஆபிரகாமனுடைய மடியில் என்ன செய்கிறான், இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ இதில் இன்னொரு சம்பவம் இருக்குது பாருங்கள். என்ன அப்படின்னா இதில் பாருங்கள், அதே இதில் 23ஆம் வசனத்தில், பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசர்வையும் கண்டான். யார், ஐஸ்வர்யவான். அப்புறம் 24 சொல்லுது பாருங்க, அப்பொழுது அவன், தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். அந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று என்ன செய்கிறான், கூப்பிட்டான். யார்கிட்ட, அந்த ஆபிரகாமுக்கிட்ட ஐஸ்வர்யவான் கதறான். அந்த அக்கினி ஜுவாலை என்ன செய்யுது, வேதனைப்படுத்துது. அந்த லாசருடைய நுனி விரலில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து என்னுடைய நுனி நாக்கில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த அக்கினி ஜுவாலை பக்கத்தில் நம்ம கொஞ்சம் தீ போட்டு எரிச்சு நெருப்பு நெருட்டிகிட்டு இருந்தாலே என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த ஜுவாலை இதாக இருக்கும். நெருப்பு அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு இருக்க முடியாது. ஆனால் அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ளே இருக்கிற அந்த ஐஸ்வர்யவான் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சோண்டு என்ன செய்யறான், நுனி விரலில் என்ன செய்யணும், கொண்டுட்டு வந்து ஒரு சொட்டு தண்ணீர் கொண்டு வந்து என்னுடைய நுனி நாக்கில் வைக்கிறதுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அந்த ஆபிரகாம் சொல்லுவார், டே பைத்தியக்காரன மாதிரி பேசாத, என்ன செய்து 2 பேர்த்துக்கும் இடையில, அதாவது என்ன செய்து அந்த பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் இடையில, அதாவது சொர்க்கம்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இடையில பெரும் பிளவு, 2க்கும் இடையில என்ன செய்து பெரும் பிளவு இருக்குது. நான் என்ன செய்ய முடியாது, நீ இந்த பக்கம் வர முடியாது, லாசரும் உன்கிட்ட வர முடியாது. அதனால் அந்த பிளவு இருக்கிறதுனால அவன் நீ நினைக்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது, தண்ணீர்லாம் கொண்டு வந்து உன் நாக்கிலெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஐஸ்வர்யவானுக்கு தோணுது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ தான் சொல்லும்போது சொல்கிறேன், 27வது வசனத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களுக்கும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி என்ன செய்யணும், அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான், அந்த லாசர் இருக்கான்ல ஆபிரகாம் மடியில், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவங்களும் என்ன செய்வாங்க, இப்படித்தான் என்னைய மாதிரியே தான் வாழ்ந்து கொண்டுட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், போய் இந்த இதெல்லாம் இங்கே நடக்கிறதெல்லாம் போய் சொல்லட்டும், சொன்னால் அவர் என்ன செய்வாங்க, மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, இது வந்து என்னது, நீங்கள் என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ஆபிரகாம் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, 29வது வசனத்தில், ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். மோசேயும் தீர்க்கதரிசிகளும், அதாவது இப்போ வந்து என்ன பண்ணுறோம், எல்லாரும்
மெசேஜ் கொடுக்குறாங்க, செய்தி கொடுக்காங்க. அதுக்கப்புறம் என்னது பைபிள் வசனங்கள் தியானிக்கப்படுகிறது, ஊழியங்கள் நடைபெறுது. ஆனால் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் அதை என்ன செய்கிறோம், இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோமா அப்படின்னு தான் என்ன செய்கிறாங்க ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற கட்டளைகள் அதில் இருக்கும். அப்போ நம்ம அதன்படி நாம் என்ன செய்யலாம், நடந்து கொள்ளலாம். அப்போ தான் நாம் என்ன செய்ய முடியும், நாம் மரித்த நாட்களிலே என்ன செய்ய முடியும், ஆண்டவர்களுடைய பாதத்துக்கு நாம் செல்ல முடியும். அதாவது என்ன சொல்கிறோம், பரலோகம் அப்படின்னு சொல்கிறோம், சொர்க்கம்னு சொல்கிறோம். அப்போ நாம் அந்த கரெக்டான வழியில் போகும்போது தானே நாம் என்ன செய்ய முடியும், செல்ல முடியும். இப்போ நாம் ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஊட்டி, கொடைக்கானல் இல்லை பெங்களூர் போகிறோன்னு வச்சுக்கிடுவோம். அது எப்படி ஏரியா இருக்கும், கொஞ்சம் நல்ல குளிரான பிரதேசங்கள், சரியா? அதுவும் அப்போ அங்கே போகணுன்னா நம்ம என்ன செய்வோம், இங்கேருந்து போகும்போது அதுக்கு தேவையான அனைத்தும் சொட்டரோ இல்லை ஷூ, சாக்ஸு, கையுறைகள், அந்த மாதிரி நிறைய குல்லாக்கள் அதெல்லாம் எடுத்து கொண்டுட்டு போவோம், பெட்ஷீட்லாம். அதே மாதிரி இப்போ வெக்கையான ஒரு இடத்துக்கு போனோன்னா நம்ம அதெல்லாம் எடுத்து கொண்டுக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எந்தெந்த இடங்களுக்கு கடந்து செல்கிறோமோ அந்தந்த இடங்களுக்கு அந்த தட்பவெட்ப நிலைக்கு நேராக வெப்பமாக இருந்ததுன்னா அதுக்கு ஏற்றாப்புல ஒரு பருத்தி ஆடைகளையோ காட்டன் சாரிகளையோ இல்லை காட்டன் உடைகளையோ நாம் எடுத்துக்கொண்டு போகலாம். அதே மாதிரி குளிர் பிரதேசத்துக்கு இந்த ஆடைகள் ஒத்து வராது. அதே மாதிரி தான் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த கர்த்தருக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும்னா அவருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். அப்போ தான் நாம் என்ன செய்ய முடியும், நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும், அதே மாதிரி சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். இப்போ இதே தான் ஒரு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதற்கு இயேசு என்ன சொல்கிறார்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்கிறார். நான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன். என் மூலமாக தான் நீ என்ன செய்ய முடியும், பிதாவினிடத்தில் வர முடியும். அதை விட்டுட்டு நீ என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நாம் இப்போ ஒரு இடத்துக்கு இதை இப்போ தான் சொல்கிறோம்ல, இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், இப்போ ஊட்டிக்கு போகிறோன்னு வச்சுக்கிடுவோம், இல்லை கொடைக்கானல் போகிறோன்னு வச்சுக்கிடுவோம். கொடைக்கானல் போகணும் அப்படின்னா நம்ம மதுரை வழியாக, அதாவது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன், மதுரை வழியாக அந்த வழிகள் இருக்குது. இங்கேருந்து இப்போ திருநெல்வேலியிலேருந்து போகணுன்னா அதை கடந்து தான் போக முடியும். அதே மாதிரி தான் என்ன செய்கிறாரு, என்கிட்ட தான் நீ என்ன பண்ண முடியும், பிதாவின் இடத்தில் போக முடியும்ன்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நாம் என்ன செய்ய முடியும், அவரிடம் போக வேண்டும்னா என்ன செய்ய வேண்டும், அவருடைய சத்திய வசனங்களை நாம் கற்றவர்களாக, அதில் என்ன செய்ய வேண்டும், அதன்படி நடந்தவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய முடியும், அந்த இடத்திற்கு போக முடியும். இப்போ இதில் இந்த கதை சொல்லியிருந்தேன்ல, அதில் ஆபிரகாம் சொல்கிறாரு, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்காங்கப்பா, அவங்க சொல்லுவாங்க, அதன் மூலமாக உன்னுடைய 5 சகோதரர்களும் என்ன செய்வாங்க, மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இவர் சொல்கிறாரு, ஐயோ இவர் போய் லாசர் இங்கே உள்ள சூழ்நிலைகளெல்லாம் பார்த்துட்டு போய் அங்கே போய் சொல்லிட்டா என்னுடைய சகோதரன் திருந்திருவாங்களேன்னு சொல்லிட்டு அங்கலாய்ப்படைகிறார். அப்போ அந்த இடத்துல அந்த நேரம் என்ன செய்யலை, தானும் திருந்தி வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லை. அந்த சூழ்நிலைக்கு பாதாளத்திற்கு தள்ளினதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய சகோதரர்களும் என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்பி ஆண்டவர்களுக்காக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. அதை தான் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும், அவரை பின்பற்றுகிற வேளையில் நம்மளுக்கு இந்த பாதாளத்திற்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. அப்போ நாம் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய மடியிலே நாம் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், நம்ம என்ன செய்ய வேண்டும், நாம் ஒப்பு கொடுத்து நாம் அவருடைய வழியில் செல்கிறவர்களாக நாம் பிரயாசப்பட வேண்டும், செல்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். சரியா? அப்போ நம்ம எவ்வளோ சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய முடியும், ஜெயித்து வர முடியும். அவருடைய பிள்ளையாக தான் இப்போ இருக்குது. இந்த நேரத்தில் நாம் என்ன செய்வோம், ஆண்டவருடைய இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் இருந்தாலும் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவர் நமக்கு என்ன செய்வார், சமாதானம், சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகின்ற போது திரும்பவுமாக நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது நாம் என்ன செய்ய வேண்டும், அதை சுதந்திரத்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நித்தியமான வாழ்க்கை இருக்கிறது, பரலோக வாழ்க்கை, அதையே நாம் சுதந்திரிக்க வேண்டும். அதை விட்டுட்டு நித்திய ஜீவனுக்குள்ளாக போக முடியாமல் என்ன செய்ய முடியாது, பாதாளத்திற்குள்ளாக நாம் என்ன செய்யக்கூடாது, செல்வதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்தக்கூடாது. அது நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமானது அல்ல. அதை தான் என்ன செய்றாரு, அப்போ தான் மோசே இப்படிலாம் வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறாரு, அப்போ 31வது வசனத்தில் அதற்கு அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடாவிட்டால் மருத்துவரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். அப்போ அவங்களுக்கெல்லாம் என்னது, தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் செவி கொடுக்கலன்னா மனுஷனுக்கு என்னது நம்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். இதை தான்
ஒரு இதில் இப்போது எங்கள் அம்மா வந்து இது டீச்சராக இருந்தாங்க. அவங்க ரிட்டையர்டாகி ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன செய்தாங்க, ஒரு வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கில் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து சென்றாங்க. இப்போது நான் யோசித்து பார்ப்பேன், அவங்களுக்கு இப்போது 80 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம அம்மா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது. அப்போ நான் பார்க்க முடியுமா? அவங்கள பார்க்க முடியாது. அவங்க என்னைய பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் அவங்க வந்து இங்கே பார்க்க முடியுமா? முடியாது. நான் வேணும்னா அங்கே போகும்போது என்ன செய்யலாம், அதுவும் கர்த்தருக்குள்ளே இருந்து இது பண்ணால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்லும்போது வேணால் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம எத்தனையோ அங்கலாய்ப்பில் இருப்போம். நம்ம அப்பா அம்மா இல்லை, உடன் பிறந்த சகோதரிகள் இல்லை, அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, நம்மளால் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் அந்த லாசர் என்ன செய்கிறாரு, லாசருவை போய் ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறாரு, கீழே போய் எனக்கு என்னுடைய சகோதரருக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறார். ஆனால் போகவே முடியாது. அப்போ நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாக ஆண்டவரை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு பாடல் வரிகள் அழகாக சொல்லுது பாருங்கள். பாடல் வரிகள் அவ்வளோ அழகாக சொல்லுது. மனுஷன் எப்படி இருந்தால் எப்படி மாறுவான் அப்படிங்கிறத தான் இந்த பாடல் வரிகள் அழகாக சொல்லுது. இங்கே பாருங்கள். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மரிக்கின்றாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா? ஓ மனிதனே, காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, பாடல் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அப்போது நாம் காலையில் மலர்ந்து மாலையில் மலரும் மலராய் நாம் என்ன செய்கிறோமா, இருக்கிறோமா? அப்போ நம்ம அதற்கு சார்பில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பாடல் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? சரி, நாமும் என்ன செய்வோம், ஆண்டவரை பின்பற்றுவர்களாக, அவரே சத்திய வழி அப்படிங்கிறத நாம் என்ன செய்வோம், பின்பற்றி அதன் வழியாக நடப்பவர்களாக, ஆண்டவருக்கு ஏற்றாற்போல் வாழ்பவர்களாக நாம் இருப்போமாக. ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் சமாதானமும் உங்களை ஆண்டு கொள்வதாக. ஆமேன்.